சரி இப்போ எங்க கார் பார்க்கிங் எங்கன்னு தெரியலங்க. கார் பார்க்கிங் எங்க இருக்கு? இறக்கி விட்டு பார்க் இருக்கு. 1500 போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு ஓட்டு சௌரியமா அப்படியே மழை சுற்றி வந்து சாமி விட்டு போயிடலாம். ஓகே நன்றி நன்றி ஐயா. மதுரை வந்து ஒரே டிராஃபிக்காக இருக்குது. சாலி ஃபுல்லாக அங்கே கூட்டமாக இருக்குது. ஐயோ பூந்துக்கிந்து வந்துட்டோம். அது வந்து அப்போ சொல்ல மாட்டாங்கடா, நம்ம ஏமாந்துட்டு வந்துருமா. அப்போதான் வந்து நான் சொன்னால எனக்கு தெரியும் அவங்க அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு. எங்கள் வீட்டுக்கு போய் தங்கி 2000 மிச்சம் பண்ணிருக்கலாம். 2000 மிச்சம் பண்ணியிருக்கலாம். நம்ம இங்கே வரதுக்கு மதியானம் ஆயிருமே. இப்போ இங்கே வரதுக்கு 1 hour தான். இங்கே பாரு மேலே பார்த்தா கோயில். வெல்கம் டு பிரசாவ் vlogs. டே 2 நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் திருப்பரங்குன்றம். எனக்கு என்னமோ அந்த ஆளை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தான் தெரியுது. நாம தான் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிறோம். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. கர்ண பிரபு வேணாப்பா, விளையாட்டா வினைய இழுக்கிறியப்பா. இன்னும் 5 நிமிஷத்துல தூக்குறோம். குடிங்கடா. வேற வழி இல்லை. போற போக்குல என்னையும் போட்டு விட்டுறீன்னு பயந்து கிடக்குறான்டா. நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? அங்கதான் இருக்கேன். தூக்குறோம். செய்யணும்னு இறங்கியாச்சு. என்ன வந்தாலும் தாங்கித்தாங்கணும். நான் கூட லேசாக முடிச்சிடலான்னு நினச்சேன். கஷ்டம். ஒத்துப்பாண்டி கோட்டடி திரும்பி கூட்டுக்குள்ள போடுவாங்களா என்ன? மாமி போஸ் கொடு மாமி. போயிடாரு அப்புறமா சாப்பிடலாம். முத்தமா ஆளா மாமா கரெக்டுங்க மாமா. இந்த குரங்கு வந்து பின்னாடி வந்து போங்கடா கிட்டு பேசாம. பேசுறேன் நீங்க பேசுங்க. உன் ஃபோன் தான் அடிக்குது, அப்புறம் பேசிக்கலாம். சைலண்ட்ல போட்டுருவா. அர்ச்சனா சவுண்ட் அக்காவா? எடுத்து பேசாலும் பேசிருக்கோம். சவுண்ட் அக்கா ஒன்று. இது என்னோட ஊரு? இது மதுரை திருப்பரங்குன்றம். அதாவது திருப்பரங்குன்றம் தான் 6 படையில முதல் படையே. எனக்கு ஒரு டவுட். திருச்செந்தூர் எதுக்காங்க?
திருச்செந்தூர் கதையெல்லாம் இது எப்படிங்க முத படையாகும்? குழந்தையா தானே பழனியில் இருந்தாரு. அப்போ குழந்தை பருவம்னா அதானே முத படை. ஆஹா முதல் படை வந்து சாமி மலை இல்லைங்க, நீங்கள் பாருங்கள், நீங்கள் எதில் செக் பண்ணிக்கோங்க. முதல் படை வந்து திருப்பரங்குன்றம் தான் வரும். மதுரையில் இருக்க திருப்பரங்குன்றம் கதையா? இன்னொரு காலத்தில் திருப்பரங்குன்றத்துக்கு கதை என்ன? திருப்பரம் பண்றாங்க. மாமா கரெக்டுங்க மாமா. சரி சொல்றா, திருப்பரங்குன்றத்துக்கு கதை என்ன? சொல்றாங்க. ராஜுக்கு கதை தெரியுமே. படிச்சுக்கிறான் பார்த்துக்கிறான். சோதிக்கிறாரு தெய்வ யானையை தானே மணந்துருக்காங்க. இங்கேயா? கண்ணு தெரிய மாட்டேங்குது. அக்காக்கே தெரியுது. போதும், ஃபாலோ ஃபோக்கஸை கொஞ்சம் மாற்றுங்க. ஃபுல்லாக போட்டு விட்டீங்களே. போடுங்க, அப்போதான் ஃபோக்கஸ் அவுட் ஆகும். ஃபுல்லாக ஃபோக்கஸ் இப்படியே போகுது. கேமரா இருக்கு. முனிவருக்கு 2 பொண்டாட்டியாடா? தெய்வ யானையை தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிருக்காரு. தேவயானியா? தெய்வ யானை. சிம்ரனு சாயந்தாரெல்லாம் வருவாங்க. வள்ளி மலையில தான் அவங்களாம் கேமியோ பண்ணுறாங்க. மாமா கரெக்டுங்க மாமா. கதை முருகருக்கு வந்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன கோயில் உருவாகிடுச்சு. ஓகே ஓகே, இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இங்கே கல்யாணம் வந்ததுனால இங்கே எல்லா சாமியும் இருக்கும். அதாவது என்னன்னா, எல்லாரும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்க கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லா சாமியும். வந்தவங்க இங்கே தங்கிட்டாங்க. இல்லை இல்லை, நைட் இங்கே ரூம் போட்டா. ஏய் அதனால தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க போல. இங்க வந்து நைட் ரிசப்ஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. காலைல வெட்டிங் மட்டும் முடிச்சுட்டு நைட் ரிசப்ஷன் இல்லையா? காலைல வெட்டிங் மட்டும் முடிச்சு கிளம்பிட்டு இருக்கிறாங்க. போட ரெக்கமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். நம்மள்ட்ட கொடுக்கல. அப்போ முன்னொரு காலத்துல நம்ம முன்னோர்கள் யாருன்னா எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் எங்க அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லா சாமிங்களும் ஒன்று கூடி இங்கே வந்து அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. புரியுது. அவங்க அப்பா அம்மா மட்டும் வரல, ஏன்னா சண்டை போட்டு வந்தார்ல சின்ன வயசுலயே. இப்போ ஒன்றும் கோவத்தில் இல்லைங்க. அதெல்லாம் வந்தாங்க, எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வந்தாங்க. இவரு தாங்க கோச்சிக்கிட்டு வந்தாரு. அவங்கலாம் எப்படிங்க கோச்சிப்பாங்க? அண்ணன் தம்பிலாம் ஏன் இல்லாம பக்கத்துல பிள்ளையார் இருந்தா பாக்கலையாங்க. பிள்ளையார் யார்? அண்ணன் ப்ரோ. பிள்ளையார் ப்ரோ. ஆமா. பாய் என்ன பாய்? விநாயகர் பாய். ரெண்டாவது பயணம் கோயிலா வந்து எங்க? சிறப்பா தரிசனம் பார்த்துட்டோம். கூட்டம் பெருசா எதுவும் இல்ல. ஆமா ஆமா, கூட்டம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. அப்படியே ஃப்ரீயா போயிட்டே தான் இருக்கு. திருச்செந்தூர்ல எப்படி வந்ததோ அந்த மாதிரி தான். ஆனால் திருச்செந்தூர்ல கொஞ்சம் லைன் அதிகம். இல்லை இங்கே எதுவும் அநியாயம் எதுவும் நடக்கல. நம்ம எதுவும் வாங்கல. அநியாயம் இருக்குங்க. வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னது? அது நார்மல்ராது. எல்லா கோயிலும் இப்பெல்லாம் எல்லா கோயிலும் இருக்குது. 100 அவசர தரிசனம் போட்டு அது 100 ரூபாய். நம்ம ஏன் நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரன் கோயில், இந்த கோயில்லாம் பார்த்திருக்கியா? அங்கேயுமே இருக்கு. பார்த்துருக்கேன், வெளியே இருக்கும். அவசர டிக்கெட் கம்மி 10 ரூபா. 10 ரூபாயாடா? ஐபன் கோயில் தானே. அறநிலையத்துறையில அடிக்கிறானுங்க. அதனால தான் இவனுக்கு நம்மளுக்கு கேமராலாம் திரும்ப விட மாட்டாங்க. சட்டையெல்லாம் கிடக்குறாங்க. ஏன் கேமரா எடுத்துட்டு போடுவான்னு வர்றான்னா, ஆமா அது ஒரு காரணம். இன்னொன்னு வீடியோலாம் எடுத்துட்டாங்கன்னா எல்லாரும் போட்டோலயே பார்த்து சாமி கும்பிடுவாங்க. ஆமா, நீ வீடியோலயே பார்த்து சாமி கும்பிட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கேமராலாம் எடுத்துட்டு அவனுக்கே தெரியாம கொள்ளையடிக்க எடுத்து கொடுத்துறோம்னா கேஸ் அவனுக்கு. என்னத்த கொள்ளையடிக்கிறானுங்க? உள்ள பேங்க் வச்சு சுரண்டிக்கிட்டு இருக்காங்களா? கொள்ளை அடிக்கிறது பாதி வெளியே கொடுக்கறதாங்க. இது எங்க குடுக்குறாங்க? எல்லாருக்கும் அவனுக்கும் அவங்க தான் சம்பாதிச்சுக்கிறாங்க. கவர்மெண்ட் எங்க ரொம்ப ஆழ்ந்த பாலிடிக்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து எங்க ஏடா கூடமா கொண்டு போய் விட்டுரும். சரி, அப்படியே நம்ம கிளம்புவோம். கிளம்பி அடுத்த படைக்கு போவோம். என்னது? சோலை பழமுதிர் சோலையில சந்திப்போம். Bye. Hey, what is this, guys? Something happened. Okay, run. இன்னும் எவ்வளவு தூரம்டா இருக்கு? ஏன்டா வயித்தால வருதா? இதுக்கே டைம் 12 மணி ஆயிரம் படியே. 10:45 ரீச் ஆயிடுவோம்டா. இன்னும் 10 மினிட்ஸ் தான்டா. 4.2 கிலோமீட்டரா. நம்ம 2 மணி 3 மணி தான் பழனி போவோம். ஈவினிங் தான். கீழே கள்ளழகர் படிக்கிற பாருங்க. இங்க தான் கள்ளழகர் வராரு. திருவிழா வர வரப்போகுதுடா. ஒரு மாசத்துல வருதுடா திருவிழா. காசு வாங்க. எவ்வளோடா? 50 ரூபாடா. காருக்கு 50 ரூபாடா. பர்ஸ் எடு. பர்சர்ரா.
பாக்குறான் ஓட்ட தெரியாது. மேலே ஏற்றும் போது ஆ 2வது கீருமே ஏற்று. 2வது கீரில். ஆமாம், அவ்வளோதானே. தேவைப்பட்டா 3வது கீரு, அதுக்கு மேலே 4வது கீர்லாம் போகாத. A few moments later. நீ 40 தான் போகணும் மலை மேலலாம். 40 தான் போகிறேன். இங்கே 60ல் போச்சு இப்போ. ஜில்லுன்னு ஆகுதுல ரைட்டா? நொட்டுது. ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ். சில்லுன்னு எங்கடி ஆகுது? சும்மா சொல்ல வேண்டியதான். எக்ஸல் ஏறுது பாரு, என்ன ஏத்த ஏறுது. எக்ஸல் ஏறுது. டபுள் எக்ஸல். முட்டுது.